ஹாய் செல்லக்குட்டீஸ். நாம் இன்னைக்கு சமூக அறிவியலில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல் பாடம் என்ன அப்படின்னா ஆற்றங்கரை அரசுகள். சரிங்களா? இந்த ஆற்றங்கரை அரசுகளில் இங்கே பாருங்கள், நாம் 3 முக்கிய அரசர்களை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். சரிங்களா? இந்த 3 அரசர்களை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இது சேரர்களோட கொடி, இது சோழர்கள், பாண்டியர்கள். 3 அரசர்களோட கொடிகள் கொடுத்துருக்கு. தென்னிந்தியா இதோட படம் கொடுத்துருக்காங்க. இங்கே சேரர்கள் பாருங்கள் எங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க, பாண்டியர்கள் சோழர்களோட ஆட்சி பண்ண இடங்களை காட்டியிருக்காங்க. பண்டைய காலத்தில் பெரும்பாலும் எல்லா அரசர்களும் மக்களும் வாழ்ந்த இடம் எங்கன்னா ஆற்றங்கரை ஓரங்களாக தான் வாழ்ந்தாங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும், விவசாயம் செய்வதற்கு தேவையான தண்ணி கிடைக்கும், அவங்க வளர்க்குற கால்நடைகளுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். அதனால பண்டைய காலத்துல இருந்து, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம், அந்த ஹரப்பான அந்த காலங்களில் இருந்துமே எல்லா மக்களும் ஆற்றங்கரை ஓரங்களாக தான் வாழ்ந்து வந்தாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பாடத்தோட கற்றல் நோக்கங்கள் என்ன அப்படின்னா சங்ககால தமிழ் அரசுகளை பற்றி அறிதல். சங்க காலத்தில் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச அரசர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. சேர, சோழ மற்றும் பாண்டியர்கள் பற்றி அறிதல். சரிங்களா? சங்ககால நிர்வாகம், பொருளாதாரம் மற்றும் சமூக நிலைகளை பற்றி புரிந்து கொள்ளுதல். சரியா? சங்க காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தது, எப்படி நிர்வாகம் பண்ணாங்க, பொருளாதாரம் எப்படி இருந்தது, சமூக நிலைகள் எப்படி இருந்தது, அதை நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். குறுநில மன்னர்களை பற்றி அறிதல். சரிங்களா? பாருங்க, இதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. வளையாத செங்கோலுக்கு சேர மன்னன், தஞ்சையின் அரிசி வளத்துக்கு சோழ மன்னன், முத்தமிழ் முத்துக்கு பாண்டிய மன்னன், குகை கோவில் ரதங்களுக்கு பல்லவ மன்னன், நீங்களோ தமிழ் மண்ணின் தங்கங்கள் மற்றும் சிங்கங்கள். சரிங்களா? பாருங்க, வளையாத செங்கோலுக்கு சேர மன்னன். சேர மன்னர்கள் செங்கோல் ஆட்சிக்கு, வளையாத செங்கோலுக்கு பெயர் பெற்றவர்கள். அதாவது அவர்களுடைய ஆட்சி அந்த காலத்துல மிகவும் நேர்மையானதாக இருந்தது. அதாவது செங்கோல் ஆட்சி செய்தவர்கள் சேர மன்னர்கள். அடுத்து பாருங்க, தஞ்சையில அரிசி வளம். தஞ்சை நாடு அரிசி வளத்துக்கு பெயர் பெற்றது. சரிங்களா? சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ நாடு சோறுடைத்து. இப்பவும் தஞ்சாவூர்ல அரிசி நிறைய, தஞ்சாவூர் பகுதிகளில், தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையும் அரிசி நல்ல விளையும், நெல் விளையும். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி நம்ம தஞ்சாவூர். முத்தமிழ் முத்துக்கு பாண்டிய மன்னன். முத்தமிழை வளர்த்தது யாருன்னா பாண்டிய மன்னர்கள். மதுரையில தமிழ் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தவர்கள் பாண்டியர்கள். அதே மாதிரி முத்துக்கு பெயர் பெற்றதும் மதுரை நாடு தான். அதாவது பாண்டியர்களோட நாடு தான் முத்துக்கு பெயர் பெற்றதாக இருந்தது. அதான் முத்தமிழ் முத்துக்கு பாண்டிய மன்னன். குகை கோவில் ரதங்களுக்கு பல்லவ மன்னன். குகை கோவில் யார் கட்டினது? ரதங்கள், குகை கோவில். இதுன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? மாமல்லபுரம். சரிங்களா? மாமல்லபுரத்தில் இருக்கிற ரதங்கள், சிலைகள், அதெல்லாமே யார் கடற்கரை கோவில் இருக்கு இல்லையா, அது உருவாக்குனது பல்லவ மன்னர்கள். நீங்களோ, மாணவர்களாகிய நீங்களோ தமிழ் மண்ணின் தங்கங்கள் மற்றும் சிங்கங்கள். இப்ப பாடத்தை பார்க்கலாம். முன்னுரை பாருங்க. பண்டைய காலத்தில் மக்கள் ஆற்றங்கரை ஓரங்களில் குடியேறி தங்களது வாழ்க்கையை தொடங்கினார்கள். எப்பவுமே பண்டைய காலத்துல முத எல்லா மக்களுமே ஆற்றங்கரை, நீர் இருக்கிற இடமா பார்த்து தான் போய் குடியேறி இருக்காங்க. சரிங்களா? அவர்கள் வேளாண்மை பயிர்களை உற்பத்தி செய்தனர். வேளாண்மை செஞ்சாங்க. ஏன்னா விவசாயம், வேளாண்மை அப்படின்னா விவசாயம்னு அர்த்தம். விவசாயம் செஞ்சு அவங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி செஞ்சுக்கிட்டாங்க. மேய்ச்சல் நிலங்களில் கால்நடைகளை மேய்த்தனர். கால்நடைகளை வளர்த்தாங்க அவங்களுக்கு தேவையான உணவுக்காக. இதன் விளைவாக ஆற்றங்கரை ஓரங்களில் சேர, சோழ மற்றும் பாண்டியர்கள் போன்ற இதர அரசுகளும் தோன்றின. அரசர்கள் மறை ஓரங்கள் கொடுத்துருக்காங்க. சேரர்கள் பொய்கை ஆற்றங்கரைகளை வாழ்ந்தாங்க. சேரநாடு பொய்கை ஆற்றங்கரையை ஒட்டி இருந்தது. சோழர்கள் காவிரி, பாண்டியர்கள் வைகை, பல்லவர்கள் பாலாறு. சரிங்களா? இப்போ பாருங்க, முதல்ல நாம சேரர்களை பத்தி பார்க்கலாம். மூவேந்தர்களில் சேரர்களை முதன்மையானவர்கள். இவர்கள் பொய்கை ஆற்றங்கரையை மையமாக கொண்டு ஆட்சி செய்தனர். இவர்களின் தலைநகரம் வஞ்சியாகும். சேரநாடு தற்போது ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி போன்ற மேற்கு மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. கேரளாவும் சேரநாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி சேரநாடு என அழைக்கப்பட்டது. பெரும்பாலான சேரநாட்டு பகுதிகள் உயரமான மலைகளால் சூழப்பட்டிருந்தன. சேரர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் அவருடைய மகன் சேரன் செங்குட்டுவனும் ஆவர்.
சேர மன்னர்களில் மிகவும் பெயர் பெற்றவங்க, புகழ் பெற்றவங்க யார் அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் மற்றும் அவரோட மகன் வந்து யார், சேரன் செங்குட்டுவன். சரிங்களா? நெடுஞ்சேரலாதன் இமயம் வரை படையெடுத்து சென்று வில் அம்பு பொறித்த கொடியினை இமயத்தில் பறக்க விட்டார். பாருங்க, இங்கே இருக்கிறது கேரளா, தமிழ்நாடு, இந்த ஏரியா. இங்கேருந்து இமயம் அப்படின்ற இமயமலை அப்படின்றது ரொம்ப தூரம். அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ தூரம் படையெடுத்து போய் இமயமலையிலேயே போய் அவரோட கொடியை பறக்க விட்டுட்டு வந்திருக்காரு. சரிங்களா? அதனால்தான் அவருக்கு இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் என்ற பெயர் பெற்றார். சரிங்களா? தம் தந்தையை போலவே சேரன் செங்குட்டுவனும் இமயம் வரை படையெடுத்து சென்று கனக விஜயரை தோற்கடித்தார். இவ்வெற்றியினை போற்றும் விதத்தில் இமயத்திலிருந்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வடித்து கோவில் கட்டினார். இக்கோயிலை கட்டுவதற்கு தேவையான கற்கள் சிறை பிடிக்கப்பட்ட வீரர்களின் தலைகளில் வைத்து கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. சேரன் செங்குட்டுவன் இமயம் வரை படையெடுத்து போயிட்டு அங்கிருந்த அரசர் கனக விஜயர் அப்படின்றவரை தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வெற்றியின் நினைவாக அங்கிருந்து ஒரு கல் எடுத்துட்டு வர்றாரு. அந்த கல்லை வச்சு என்ன செய்யறாங்க, கண்ணகிக்கு சிலை வடிக்கிறாங்க. சிலை வடிச்சு கோயிலும் கட்டுறாங்க. சரிங்களா? இந்த கோயில் கட்டுறதுக்கு தேவையான கற்களை அந்த நாட்டில் இருந்து சிறை பிடிச்சு கொண்டு வந்தாங்களே வீரர்கள், அவங்களோட தலைகளில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, சேரன் செங்குட்டுவன் படம் இருக்கு, இமயமலை இருக்கு. இது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் இல்லையாப்பா? நம்ம இருக்கிற தென்னிந்தியா இங்கேருந்து இமயமலை வரைக்கும் படையெடுத்து போய் அங்கேருந்து பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து இங்கே வந்து கோவில் கட்டுறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த காலத்தில். இப்போ வந்து நிறைய இயந்திரங்கள்லாம் இருக்குது, அதனால் இதை இப்போ வந்து நம்ம எளிமையாக பண்ணிடலாம். வாகனங்கள், போக்குவரத்து வசதியெல்லாம் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் முந்தி காலத்தில் அப்படி கிடையாது. ஆனால் அந்த காலத்திலேயே என்ன செஞ்சுருக்காங்க, அவ்வளோ சிறப்பாக அவங்களோட வேலையை செஞ்சுருக்காங்க. பாருங்கள், இச்சிறப்பினை சேரன் செங்குட்டுவனின் சகோதரர் இளங்கோவடிகள் எழுதிய காப்பியமான சிலப்பதிகாரம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். இந்த செய்தி எப்படி தெரியும் உண்மையா இது அப்படின்னா, சேரன் செங்குட்டுவனின் சகோதரர் யாருன்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் யாரு? சிலப்பதிகாரத்தை எழுதினவர். சரிங்களா? அவர் எழுதிய அந்த சிலப்பதிகாரத்திலிருந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்காங்க. சங்ககால சேர அரசர்களை பற்றி அறிந்து கொள்ள பதிற்று 10 பெரும் விளங்குகிறது. பதிற்று 10 அப்படின்ற நூல் வந்து சேரர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, சேரர்களோட ஆறு வந்து பொய்கை ஆறு, தலைநகரம் வஞ்சி, துறைமுகம் தொண்டி முசிறி, சின்னம் வில் அம்பு. சரிங்களா? இப்போ பாருங்க, முற்கால சேரர்களில் புகழ்பெற்ற அரசர்கள் யாவர்னு கேட்டிருக்காங்க. யார் இப்போ புகழ்பெற்ற அரசர்கள்? நம்ம பார்த்தோம் இல்லையா, இமயவரமன் நெடுஞ்சேரலாதனும் அவருடைய மகன் சேரன் செங்குட்டுவனும். சரிங்களா? இவங்க 2 பேர் தான் சேர அரசர்களில் சிறப்பு வாய்ந்தவங்க. அடுத்து பாருங்க, இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட காப்பியத்தின் பெயர் என்ன? இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட காப்பியம் எது? சிலப்பதிகாரம். அடுத்து சோழர்கள். உறையூரை தலைநகரமாக கொண்டு காவிரி ஆற்றங்கரையை சுற்றியுள்ள பகுதிகளை சோழர்கள் ஆட்சி செஞ்சாங்க. சோழர்கள் காவிரி ஆற்றை சுற்றி ஆட்சி செய்கிறாங்க. பட்டினப்பாளையின் ஆசிரியரான கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சோழநாடு சோறுடைத்து என்று குறிப்பிட்டதன் மூலம் சோழநாடு அரிசிக்கு புகழ்பெற்றதாக திகழ்ந்தது என்பதனை அறிய முடிகிறது. நம்ம முற்காலத்தில் ஆட்சி செஞ்ச இவங்களோட ஆட்சி முறைகளை பற்றி முற்காலத்தில் எழுதப்பட்ட காப்பியங்கள், நூல்கள், அதில் இருக்கிற பாடல்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ உருத்திரங்கண்ணனார் எழுதிய நூலில் இருந்து, பட்டினப்பாலை அப்படின்ற நூலிலிருந்து சோழ நாட்டோட செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கடலூர் ஆகிய இன்றைய மாவட்டங்களை உள்ளடக்கியதாக சோழ அரசு விளங்கியது. இப்போ இருக்கிற இந்த நகரங்கள் எல்லாம் சோழ நாட்டோட சேர்ந்து முற்காலத்தில் இருந்தது. காவிரியின் ஆற்றங்கரையில் இருந்ததால் சோழ அரசு ஓர் வளம் மிக்க பகுதியாக இருந்தது. அரசர்கள் தங்களது மேலான நீதி அதிகாரங்களை பயன்படுத்தி ஆட்சி செய்தனர். சங்ககால சோழர்களில் புகழ்மிக்க அரசராக திகழ்ந்தவர் கரிகால் பெருவளத்தான் என அழைக்கப்பட்ட கரிகார் சோழன். சரிங்களா? இங்கே யாரு புகழ்பெற்ற அரசராக இருக்கார் அப்படின்னா கரிகார் பெருவளத்தான். மிக இளம் வயதிலேயே அரியணை ஏறிய கரிகாலன் மிகச்சிறந்த ஆட்சி செய்தார், மிக திறமையாக ஆட்சி செய்தார். அவர் இளம் வயதினராக இருக்கும் பொழுது அவருடைய எதிரிகளால் சிறை வைக்கப்பட்டார். அவர் சின்ன வயசுல என்ன செய்யறாரு, அவருடைய எதிரிகளை வந்து சிறை வச்சிடறாங்க. மேலும் அவர் சிறையில் வைக்கப்பட்டிருந்த அறை எதிரிகளால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இத்தீ விபத்தினால்
தமது காலில் ஏற்பட்ட தீப்புண்களின் விளைவாக பின்னாளில் கரிகாலன் என்று அவர் அழைக்கப்பட்டார் என்று கூறப்படுகிறது. அதாவது அந்த தீப்புண்களால் அவருடைய கால் என்ன ஆயிருது, கருகிருது அப்படிம்பாங்க, கருப்பு நிறமா மாறிடுறது. அதனால கரிகாலன், கருகிய கால்களை உடையவன், இல்லைன்னா கருமையான கால்களை உடையவன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மேலும் தமது இளம் வயதிலேயே ஒரு முதியவர் போல் மாறுவேடமிட்டு ஒரு வழக்கினை சாதுரியமாக தீர்த்து வைத்த பெருமையும் கரிகாலனையே சாரும். இவர் என்ன செய்யறாரு, ஒரு தடவை இவர் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு வழக்கு வருது. இதை அவர் விசாரிக்கணும்னு வரும்போது அங்க இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க, இந்த அரசர் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், அவரால் எப்படி இவ்வளோ பெரிய வழக்கை எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே கரிகாலன் என்ன செய்யறாரு, ஒரு பெரியவரை போல மாறுவேடம் போட்டுட்டு வர்றாரு. அரசர் என்னையை தான் விசாரிக்க சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கை அப்படின்னு சொல்லுவாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை விசாரிச்சு அதுக்கு சரியான தீர்ப்பை அவர் சொல்லுவார். உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப ஆச்சரியத்தோட நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பதான் அவர் என்ன செய்வார், அவரோட மாறுவேடத்தை கலைப்பாரு. அவர் கரிகாலன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தெரிஞ்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை என்னும் போர்க்களத்தில் சேரர் மற்றும் பாண்டியர்களை கரிகாலன் தோற்கடித்தார். மேலும் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார். 2000 ஆண்டுகள் ஆகியும் கல்லணை இன்றும் கரிகாலனின் புகழ் பாடும் வண்ணம் மிக கம்பீரமாக காட்சியளிக்கிறது. சரிங்களா? கல்லணை கட்டினது யாருப்பா? கரிகார் சோழன். இந்த படம் இருக்கு பார்த்தீங்களா? கல்லணை நமக்கு தெரியும்லப்பா, அங்கே பாருங்க. சரிங்களா? சோழர்களோட ஆறு காவேரி, தலைநகரம் உறையூர், துறைமுகம் காவேரி பூம்பட்டினம், சின்னம் புலிச்சின்னம். சரிங்களா? இதுதான் கல்லணையோட படம். பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கல்லணை இப்பவும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல கம்பீரமாக இன்னைக்கு வரைக்கும் காட்சி கொடுக்குது அப்படின்றது இங்கே தெரிந்து கொள்வோமா பகுதியில் பாருங்க. கல்லணை கிமு அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்றத கிமுன்னு சொல்லுவாங்க. ஆமு இப்போ பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு அர்த்தம். ஆமு அப்படின்னா என்ன அர்த்தம்? பொது ஆண்டுக்கு முன். கிமு அப்படின்றது ரொம்ப காலமாக நம்ம இதை தான் பயன்படுத்திட்டு வரோம். கிமு கிபி அப்படின்றது. இப்போ அதில் அது ஏன் இப்படி மாற்றினாங்கன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு பதிலாக இப்போ இது, அதாவது பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின். கிபி அப்படின்னா பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு சொல்லி இப்போ நடைமுறையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நம்ம தமிழக அரசு அதை ஏற்று நம்மளோட புத்தகங்கள்ல அதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது கல்லணை பொது ஆண்டுக்கு முன்னாடி 2ஆம் நூற்றாண்டில் கரிகாலனால் கட்டப்பட்டது. உலகில் இன்றளவும் அழியாமல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான அணை இதுவேயாகும். இவ்வணை கற்கள் மற்றும் சுளையை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? சுண்ணாம்பு கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. அடுத்து பாருங்க, விடையளிக்க முயற்சி செய் அப்படின்ற தலைப்புல பண்டைய சோழ அரசர்கள் புகழ்பெற்ற அரசர் யார்? சோழ அரசர்கள் புகழ்பெற்றவங்க யாருப்பா? கரிகார் சோழன். சரிங்களா? சோழர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களை எழுதுக. சோழர்களோட தலைநகரம் என்னதுப்பா? நம்ம பார்த்தோம்ல, உறையூர், துறைமுகம் காவேரி பூம்பட்டினம். பாருங்க, அதே பக்கத்துல மேல கொடுத்துருக்காங்க, தலைநகரம் உறையூர், துறைமுகம் காவேரி பூம்பட்டினம். அடுத்து பாருங்கப்பா, பாண்டியர்கள் வைகை ஆற்றங்கரையில் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தனர். பண்சானது மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. சங்க காலத்தில் மிக புகழ்பெற்ற நகரமாக மதுரை திகழ்ந்தது. பாண்டிய நாடு முத்துக்கு பெற்றதாக இருந்தது. 3 தமிழ் சங்கங்கள் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் கூட்டப்பட்டன. 3வது தமிழ்ச்சங்கம் தற்போதைய மதுரையில் கூட்டப்பட்டது. முத்தமிழ் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியர்களையே சாரும். சரிங்களா? தமிழை வளர்த்தது, அதாவது முத்தமிழ் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தது பாண்டியர்கள் தான். தலையாலங்காலத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் மற்றும் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் ஆகியோர் பாண்டியர்களில் புகழ்பெற்ற மன்னர்கள் ஆவார்கள். இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. பாண்டிய நெடுஞ்செழியன் தமது இளமை காலத்தில் சேரர்கள், சோழர்கள் மற்றும் குறுநில மன்னர்களின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தார். இவற்றின் விளைவாக தலையாலங்கானத்து
செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்று பெயர் பெற்றார். அதாவது பாண்டியர்கள் மட்டும் ஒருத்தரா இருந்து சேரர்கள், சோழர்கள் மற்றும் குறுநில மன்னர்கள் நிறைய பேரோட படைய என்ன செஞ்சிருக்காரு, தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துல போரிட்டு அவங்கள தோற்கடிச்சிருக்காரு. இதன் விளைவாக, அந்த வெற்றியின் விளைவாக அவருக்கு இந்த பட்டம் கிடைச்சிருக்கு. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்ற பேர் கிடைச்சிருக்கு. சிலப்பதிகாரம் பாருங்க. பாண்டிய நெடுஞ்செழியன் தமது ஆட்சியின் காலத்தின் போது திருட்டு குற்றம் சாட்டப்பட்ட கோவலனுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். சரிங்களா. இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கோவலனின் மனைவி கண்ணகி தன்னுடைய கணவன் குற்றமற்றவர் என்று நிரூபித்தார். நம்மளுடைய சிலப்பதிகார கதை தான் இது. அதாவது கோவலனோட மரண தண்டனைக்கு பிறகு கண்ணகி அவனோட குற்றமற்றவன் அப்படின்றத நிரூபிக்கிறாங்க. கோவலன் குற்றமற்றவர் என்பதை அறிந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தாக தீர்ப்பு வழங்கியதை எண்ணி வருத்தப்படுறாரு. யானோ அரசன் யானே கல்வன், நான் அரசனே இல்லை, நான் தான் கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு, கெடுகவன் ஆயுள் அப்படின்னு சொல்றாரு, என்னோட ஆயுள் முடியட்டும் இதோட அப்படின்னு சொல்லிட்டு என்று கூறி கீழே விழுந்து தமது உயிரை விட்டார். அவருடன் சேர்ந்து அவரது மனைவி கோப்பெருந்தேவியும் தனது உயிரை தியாகம் செய்தார். அவருடைய மனைவி என்ன செஞ்சாங்க, அவங்களோட உயிரை தியாகம் செய்கிறாங்க. பாண்டியர்களின் நிர்வாக முறையை பற்றியும் மாங்குடி மருதனார் தமது மதுரை காஞ்சி என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது நீதி தவறிட்டோம் அப்படின்றதுக்காக, தப்பா தீர்ப்பு சொல்லிட்டோம், உண்மையான குற்றவாளின்னு நினைச்சு நம்ம குற்றமற்ற ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அரசர் என்ன செஞ்சிருக்காரு, அவரோட உயிரையே தியாகம் செஞ்சிட்டார். நான் தப்பா தீர்ப்பு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காரு, அவரோட உயிரவே அவர் என்ன செஞ்சிருக்காரு, தியாகம் பண்ணியிருக்காரு. அவருடைய மனைவியான அரசியும் அவரோட சேர்ந்து அவரோட உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, பாண்டியர்களோட ஆறு வைகை ஆறு, துறைமுகம் கொற்கை, தலைநகரம் மதுரை, சின்னம் 2 மீன்கள். சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாண்டிய மன்னர் யார்? சிலப்பதிகாரத்துல எந்த பாண்டிய மன்னர் சொல்லியிருக்காங்க? இங்க பாருங்க, பாண்டிய நெடுஞ்செழியன். சரிங்களா. அவர் தான் கோவலனுக்கு குற்றவாளி அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்குறவர். அடுத்து மதுரை காஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் யார்? மதுரை காஞ்சி நூலை இயற்றியவர் மாங்குடி மருதனார். பாண்டியர்களின் கொடி பொறிக்கப்பட்டுள்ள சின்னம் எது? பாண்டியர்களின் கொடியில 2 மீன்கள் அப்படின்ற சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குமா அப்படின்ற தலைப்புல, பண்டைய மதுரை மாநகரில் நாலங்காடி என்ற பகல் நேர கடைகளும் அல்லங்காடி என்ற இரவு நேர கடைகளும் இருந்தன. அந்த காலத்திலேயே மதுரை நகரத்துல பகல்லையும் இரவுலையும் கடைகள் என்ன செஞ்சிருக்காங்க, திறந்திருந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த நாட்டுல வியாபாரம் செழிப்பா நடந்திருக்கு. மக்களோட போக்குவரத்து நிறைய இருந்ததுனால, மக்களோட வேலைகள் எல்லாமே நிறைய நடந்துகிட்டே இருந்ததுனால இரவு பகல் 2 நேரங்கள்லையும் கடைகள் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அடுத்து பாருங்கப்பா, பண்டைய தமிழ் அரசுகள் அப்படின்னு போட்டுட்டு மூவேந்தர்களோட துறைமுகம், தலைநகரம், சின்னம் அதை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு போட்டு அரசு, தலைநகரம், துறைமுகம், சின்னம், புகழ்பெற்ற அரசர். சரிங்களா. இப்ப சேரர்களுக்கு வஞ்சி தலைநகரம். இங்க டேஷ் கொடுத்துருந்தாங்க, இதை நம்ம நிரப்பியிருக்கோம். இப்போ துறைமுகம் தொண்டி முசிறி, சின்னம் வில் அம்பு, புகழ்பெற்ற அரசர் சேரன் செங்குட்டுவன் எழுதியிருக்கோம். நம்ம இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அதையும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, சோழர்களோட தலைநகரம் உறையூர், துறைமுகம் காவிரி பூம்பட்டினம், சின்னம் புலி சின்னம், அங்க புகழ்பெற்ற அரசர் கரிகார் சோழன். பாண்டியர்களோட தலைநகரம் மதுரை, அவங்களோட துறைமுகம் இருந்தது கொற்கை, சின்னம் 2 மீன்கள், அவங்கள புகழ்பெற்ற அரசர் பாண்டிய நெடுஞ்செழியன். சரிங்களா. தலையாலங்கானத்து பாண்டிய நெடுஞ்செழியன். அடுத்து பாருங்க, இப்போ மூவேந்தர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட தற்போதைய தமிழக மாவட்டங்களின் பெயர்களை பட்டியலிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேரர்கள் பாருங்க, ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி. சோழர்கள் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம். இதுல கொஞ்சம் மட்டும் தான் எழுதியிருக்கேன்ப்பா, இன்னும் இருக்குது. நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மதுரை பாண்டியர்களோட ஆட்சி பகுதி மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி. இதுல பாருங்க, பாண்டியர்கள் ஆட்சி செய்த பகுதி இங்க இருக்கு. மதுரையிலிருந்து மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம். சரிங்களா. இது எல்லாமே பாண்டியர்கள் ஆட்சி செய்த தற்போதைய பகுதிகள். அடுத்து பாருங்க, பல்லவர்களை பத்தி பார்க்க போறோம்.
பண்டைய பல்லவ மரபினர் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு பாலாற்று பகுதியில் ஆட்சி செய்தனர். இப்பகுதி தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. இப்பகுதி தமிழகத்தின் வடகிழக்கில் அமைந்துள்ளது. முற்கால பல்லவ மரபை நிறுவியவர் சிவஸ்கந்தவர்ம பல்லவர். சரிங்களா, சிவஸ்கந்தவர்ம பல்லவர் ஆவார். இவர் தொண்டை மண்டலத்தை ஒருங்கிணைத்து ஆட்சி செய்தார். அக்காலத்தில் சிறந்த பல்லவ மன்னர்கள் சிவஸ்கந்தவர்மன் மற்றும் விஷ்ணுகோபன் ஆவர். பிற்கால பல்லவ மரபு சிம்ம விஷ்ணுவின் ஆட்சியிலிருந்து துவங்குகிறது. சரிங்களா, பல்லவ ஆட்சி என்னது, காஞ்சிபுரம் தலைநகரமாக வச்சு பாலாற்றங்கரையில் நடக்குது. அவங்க ஆட்சி செய்த பகுதியை தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல பல்லவ மரபை நிறுவியவர் யார் அப்படின்னா சிவஸ்கந்தவர்ம பல்லவன். அவர் தான் தொண்டை மண்டலத்தை இது பண்ணி கொண்டு வர்றாரு. சிறந்த பல்லவ மன்னர்கள் யார் அப்படின்னா சிவஸ்கந்தவர்மன் மற்றும் விஷ்ணுகோபன் 2 பேரும் ஆவாங்க. பிற்கால பல்லவ மரபு சிம்ம விஷ்ணுவின் ஆட்சியிலிருந்து துவங்குகிறது. மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் ஆகியோர் பிற்கால பல்லவர்களில் சிறந்த அரசர்களானார். குடைவரை கோவில்களையும் ஒற்றைக்கால் ரதத்தையும் அமைத்தது பல்லவர்களின் மிகப்பெரிய சாதனையாகும். பாருங்க, மகாபலிபுரத்துல பாருங்க வராகா குடைவரை கோவில் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இது புலிக்குகை, பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் ரதம். இது ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ரதம். இது எல்லாமே பல்லவர்களுடைய சிறந்த ஆட்சியை இப்பவும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அடுத்து பாருங்க, பல்லவர்களோட ஆறு பாலாறு, தலைநகரம் காஞ்சிபுரம், துறைமுகம் மகாபலிபுரம், சின்னம் நந்தி. மகேந்திரவர்மனின் மகனான நரசிம்மவர்மன் பல்லவர்களுள் சிறப்பு பெற்றவர் ஆவார். அவர் சிறந்த மல்யுத்த வீரராய் திகழ்ந்ததால் மாமல்லன் என்ற பட்டம் பெற்றார். இவரது வீரத்தை போற்றும் விதமாக வரலாற்று சிறப்பு பெற்ற துறைமுக நகரமான மாமல்லபுரம், மகாபலிபுரம், அதாவது மாமல்லபுரம் சொன்னாங்க, இப்போ மகாபலிபுரம் சொல்கிறோம். சரிங்களா, அந்த நகரம் கட்டப்பட்டது. வேலைக்கு முயற்சி செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல்லவர்களின் தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். சரிங்களா, தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலம் எங்கே அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பாருங்க, தொண்டை மண்டலம் தமிழகத்தின் வடகிழக்கில் அமைந்துள்ளது. தமிழகத்தோட வடகிழக்கில் தொண்டை மண்டலம் இருக்கு. மூவேந்தர்களை தவிர்த்து மிகச்சிறந்த நிலப்பரப்பினை ஆட்சி செய்தவர்கள் குறுநில மன்னர்கள் என்று அழைக்கப்பட்டனர். மூவேந்தர்கள் இல்லாம இன்னும் சின்ன சின்ன பரப்புகளை ஆட்சி செஞ்சவங்க மூவேந்தர்கள் இல்லாத குறுநில மன்னர்களாக இருந்தார்கள். அவர்கள் யார் அப்படின்னா பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய் அண்டிரன், அதியமான், நல்லி, வல்வில் ஓரி ஆகியோர் மிகவும் முக்கியமானவர்கள் ஆவார்கள். நிறைய குறுநில மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதுல இவங்க 7 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. இங்க பாருங்க, இது பேகன், பாரி, அதியமான், வல்வில் ஓரி, நெடுமுடிக்காரி. சரிங்களா, இம்மன்னர்கள் தங்களுடைய கொடைத்திறனால் மிகவும் புகழ்பெற்றவர்களாக அறியப்பட்டனர். பொதுவாக இவர்கள் கடையேழு வள்ளல்கள் என்று அழைக்கப்பட்டனர். பாருங்க, இவங்கெல்லாம் என்னது, ஒரு வள்ளல்கள். பேகன் யாருன்னு தெரியும். இவர் மயிலுக்கு போர்வை பொருத்தியவர். அடுத்து பாருங்க, பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவர். அடுத்து பாருங்க, அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர். சரிங்களா, இதை பற்றின விவரங்களை நம்ம பிறகு பார்க்கலாம். வல்வில் ஓரி, இவர் வில்வித்தையில சிறந்தவர். இவரை தேடி வரக்கூடிய இரவலர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல் நிறைய செல்வங்களை கொடுத்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டவர். நெடுமுடிக்காரி, இவர் மலையமா நெடுமுடிக்காரி அப்படின்னு அழைக்கப்பட்டவர். இவரும் ஒரு சிறந்த வள்ளல்களாக இருந்தார். அதனால இவங்க 7 பேரையும் நாம கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கப்பா, விடையளிக்க முயற்சி செய்க அப்படின்ற தலைப்பில் ஔவையாருக்கு நெல்லிக்கனியை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தது யார்? அதியமான். மயிலுக்கு தனது போர்வையை தந்தவர் யார் அப்படின்னா பேகன். பேகன் என்ற அரசர் என்ன செய்கிறார்? மயிலுக்கு தனது போர்வையை பரிசாக தந்தார். சங்ககால நிர்வாக நிலை எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, கோன், வேந்தன், கொற்றவன், இறை என்னும் சிறப்பு பெயர்களால் அரசர் அழைக்கப்பட்டார்.
அரசரை அந்த காலத்தில் எப்படி கூப்பிட்டாங்க? சங்க காலத்தில் கோ அப்படின்னாலும் அரசன் தான், கோன்னுனாலும் அரசன் தான், வேந்தன் அப்படின்னாலும் அரசன் தான், கொற்றவன் இறைவன், இறைவனுக்கு நிகரானவன் அப்படின்னு அழைச்சாங்க. ஒவ்வொரு அரசும் தனக்கென கொடி, சின்னம், செங்கோல், வாள், பறை மற்றும் வெண்கொற்ற குடை ஆகியவற்றை கொண்டிருந்தன. அரசர்கள் திறமையான போர் வீரர்களாக இருந்தது மட்டுமல்லாமல் சிறந்த படைப்பாளிகளாகவும் இருந்தனர். அரசுரிமை மரபுரிமைகளை பின்பற்றியே இருந்தது. அரசனின் மூத்த மகன் பட்டத்திற்கு வருவது இயல்பான ஒன்றாக இருந்தது. அரசர்கள் தங்கள் மக்கள் மீது மிகவும் பொறுப்புடையவர்களாக இருந்தனர். விருந்தோம்பல் சங்க காலத்தில் எப்படி இருந்தது? விருந்தோம்பல் அப்படின்னா, சங்க காலத்தில் விருந்தோம்பல் என்னும் பண்பு மிக முக்கிய இடத்தை வகித்தது. விருந்தினரை வீட்டிற்கு வெளியில் காத்திருக்க விட்டு குடும்ப உறுப்பினர்கள் உண்ணும் உணவு அமிர்தமாக இருப்பினும் அது ஒரு பாவச் செயலாக கருதப்பட்டது. அதாவது விருந்தினரை வெளியே இருக்க வச்சுட்டு உள்ள யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. விருந்தினரின் வருகையை அறிவிக்கும் காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர் காக்கை பாடினியார் என்ற பெயர் பெற்றார். விருந்தோம்பல் என்பது பண்டைய கால தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது என்று புறநானூறு கூறுகிறது. அதாவது அந்த காலத்தில் விருந்தோம்பல், யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லபடியாக உணவு கொடுத்து எல்லாமே அவங்கள மிகவும் சிறப்பாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள தேடி வீட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் உணவு வழங்குவதை எல்லாருமே அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியமாக நினைச்சாங்க. அடுத்து பாருங்க, பொருளாதார நிலை. அந்த காலத்தில் பொருளாதார நிலை எப்படி இருந்தது? பொருளாதார வளர்ச்சியில் சங்க காலத்தில் பல்வேறு கலை மற்றும் கைத்தொழில்கள் வளமுற்றிருந்தன. இதனால் மக்கள் இக்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். கலை கைத்தொழில் இருந்தது. அப்போ என்னென்ன இது பண்ணாங்க பாருங்க: நெல், கரும்பு, வரகு, திணை, சாமை. நெல் மற்றும் கரும்பு ஆகியவை முக்கிய பயிர்களாகும். அதே சமயத்தில் வரகு, திணை, சாமை ஆகியவையும் பயிரிடப்பட்டன. சரிங்களா? அந்த காலத்தில் இது ரெண்டு முக்கிய பயிராக இருந்தது. மற்றவையும் உணவுக்காக பயிரிட்டாங்க. பாருங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். இது ஔவையாரோட பாடல். மேற்கண்ட பாடல் வரும் அரசர்களின் செல்வ செழிப்பு என்பது வேளாண்மை வளர்ச்சி மூலமே ஏற்பட்டது என்பதை ஔவையார் குறிப்பிடுகிறார். பாருங்க, இந்த பாடலோட பொருளை பார்க்கலாம். வரப்பு உயர நீர் உயரும் அப்படின்னா என்னது? வரப்பு, தண்ணீர் செல்லக்கூடிய வரப்பு உயரமாக இருந்தால் அதில் செல்லக்கூடிய நீரும் நிறைய போகும். சரிங்களா? வரப்புன்றது தண்ணீர் போகக்கூடிய வாய்க்கால். தோட்டத்துக்கு வயலுக்கெல்லாம் தண்ணி போகும் இல்லையா? அதுக்காக ஒரு வாய்க்கால் மாதிரி சின்னதாக வச்சுருப்பாங்க. அதுக்கு வரப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வரப்பு உயரமானதாக இருந்தால் அது செல்லக்கூடிய நீரும் அதிகமாக உயரமாக செல்லும். நீர் உயர நெல் உயரும். நீர் நிறைய விடும்போது நெல் வளமாக வளரும். அதாவது நெல் வயல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, தண்ணி அப்படி தேங்கி நிற்கும். அந்த அளவுக்கு தண்ணி நிறைச்சி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த தண்ணியோட அளவு உயரும் போது நெல் வயல்ல நிறைய தண்ணிக்குள்ளதான், நெல் சின்ன செடியா இருக்கும்போது தண்ணிக்குள்ளதான் அது இருக்கும். சரிங்களா? அப்போ நிறைய தண்ணி இருக்கும். அப்போ நீரின் அளவு உயரும் போது நல்ல நெல் சிறப்பாக வளரும். நெல் நல்லா வளர்ந்துச்சுன்னா நெல் உயர குடி உயரும். நெல் நல்லா வளர்ந்து வரும்போது அதை பயிரிட்ட கூடிய விவசாயிகளும் உயர்வார்கள். அவங்களுக்கும் நல்ல செல்வம் கிடைக்கும். அப்போ குடிமக்கள் உயரும்போது அந்த சமுதாயம் உயரும். சரிங்களா? அந்த சமுதாயம் உயரும்போது அரசன் உயர்வான். சரிங்களா? கோன்னா அரசன். சரிங்களா? மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கும்போது என்ன ஆகும்? அரசரும் உயர்வான். அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த காலத்திலோட அரசர்களோட செல்வ செழிப்பு அப்படின்றது விவசாயத்தில் தான் இருந்தது அப்படின்றத ஔவையார் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, தெரிந்து கொள்ளலாமா? ஔவையார் வரப்புயர என்று வாழ்த்துவதன் மூலம் சங்க காலத்தில் வேளாண்மைக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். சரிங்களா? சங்க காலத்தில் பெண்களோட நிலை எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். பெண்கள் சமுதாயத்தின் உயர் மதிப்பினை பெற்றிருந்தனர். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒருதார மனம் பரவலாக காணப்பட்டது. பெண்கள் ஆண்களுக்கு இணையாக வீரத்தினை பெற்றிருந்தனர். முதல் நாள் போர்க்களத்தில் ஒரு பெண் தந்தையையும் இரண்டாவது நாளில் தன் கணவனையும் இழந்து விட்டாள். இத்தகைய மிக பெரிய இழப்புகள் இருந்த போதிலும் அவளுடைய மகனை பெரும் ஆர்வத்தோடு போர்க்களத்திற்கு அனுப்புவாள் என்ற செய்தியை புறநானூறு வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் சங்ககால பெண்கள் புலியை தங்களுடைய முரத்தால் அடித்து விரட்டிய
செய்தியையும் புறநானூறு வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பாருங்க, திருவிழாக்கள். திருவிழாக்கள் இப்படி இந்த சங்க கால தமிழர்கள் பல்வேறு திருவிழாக்களை கொண்டாடினார்கள். கார்த்திகை, திருவாதிரை மற்றும் அறுவடை திருவிழா போன்றவை மிக முக்கியமானதாக இருந்தது. மிகவும் புகழ்பெற்ற இந்திர விழா புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை பட்டினப்பாலை என்ற நூலில் உருத்திரங்கண்ணனார் கூறியுள்ளார். அறுவடை திருவிழா, அதாவது அவங்களோட விவசாயம் நல்லபடியாக வரும்போது அறுவடை செய்வதற்கு முன்பாக அதை ஒரு விழாவை வணங்கி அந்த நம்ம விவசாயத்தை கொடுக்க உதவிய எல்லா கடவுள்களுக்கும் நன்றி சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து விடையளிக்க முயற்சி செய்கின்ற தலைப்பில் தற்பொழுது தமிழர்களால் கொண்டாடப்படும் விழாக்களை பட்டியலிடுகன்னு கொடுத்துருக்காங்க. தற்போது தமிழர்கள் என்னென்ன விழாக்கள் கொண்டாடுறாங்க? நம்ம தைப்பொங்கல் கொண்டாடுறோம், தீபாவளி கொண்டாடுறோம், இன்னும் நிறைய விழாக்கள், நிறைய பொங்கல் பண்டிகைகள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, சொற்களஞ்சியம். அதாவது அந்த சொல்லுக்கான பொருள் கொடுத்துருப்பாங்க. சங்ககாலம். சங்ககாலம்னா பண்டைய தமிழக வரலாற்றில் ஒரு காலகட்டம். பண்டைய தமிழக வரலாற்றிற்கு ஒரு காலகட்டத்தை சங்ககாலம் அப்படின்னு சொன்னாங்க. மாறுவேடம், தோற்றத்தை மாற்றுதல் மாறுவேடம். சாதுரியமாக, திறமையாக, திறமையாக செய்யறத சாதுரியமாக அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பீரமாக அப்படின்னா திடமாக, தைரியமாக. குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் மீது குற்றம் கூறுதல். விவரமாக விளக்கு, படம் அல்லது கதையின் மூலம் குறிப்பிடுதல். ஆட்சி காலம், ஒரு மன்னன் ஆண்ட காலம். ஆட்சி காலம் அப்படின்றது ஒரு மன்னனுடைய ஆட்சி காலத்தை ஆட்சி காலம்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, மதிப்பீடு. பாருங்க, சரியான உடைய தேர்வு செய்வோம் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சேரர்களில் புகழ்பெற்ற அரசராக கருதப்பட்டவர் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். சோழர்களின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம். பாண்டியர்களின் கொடியில் இடம்பெற்றுள்ள சின்னம் மீன். முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் பாரி ஆவார். அடுத்து பாருங்க, பொறுத்துகளை. சேரர்கள் பொய்கை ஆற்றில் இருந்தாங்க. சோழர்கள் காவிரி ஆற்றங்கரையில் இருந்தாங்க. பாண்டியர்கள் வைகை. பல்லவர்கள் பாலாறு. அடுத்து பாருங்க, இந்த கேள்விகள் வினாக்கள் இருக்கு. சேரர்களின் புகழ்பெற்ற அரசர்கள் யாரு? இதற்கான விடைகளை நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து பாருங்க, யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. யானோ அரசன் யானை கல்வன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யார் சொன்னாங்க? இது யாருடைய கூற்று அப்படின்னா இது பாண்டிய நெடுஞ்செழியனின் கூற்று ஆகும். சரிங்களா? இப்போ இந்த கேள்வி வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். சேரர்களின் புகழ்பெற்ற அரசர்கள் யாவர்? சேரர்களில் புகழ்பெற்ற அரசர் யாருன்னா இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன் ஆகியோர் சேரர்களின் புகழ்பெற்ற அரசர்கள் ஆவர். சரிங்களா? அடுத்து, கடையேழு வள்ளல்கள் என்போர் யார்? கடையேழு வள்ளல்கள் யாருன்னா வேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆண்டிரன், அதியமான், நல்லி, வல்வில் ஊரி ஆகியோர் கடையேழு வள்ளல்கள் ஆவர். கரிகாலனின் சாதனைகளை குறிப்பிடுக. வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை என்னும் போர்க்களத்தில் சேரர் மற்றும் பாண்டியர்களை கரிகாலன் தோற்கடித்தார். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார். 2000 ஆண்டுகள் ஆகியும் கல்லணை இன்றும் கரிகாலனின் புகழ் பாடும் வண்ணம் மிக கம்பீரமாக காட்சியளிக்கிறது. சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதுனாலும் எழுதிக்கலாம். சாதனைகளை அப்படின்னு கேட்டதுனால இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, பல்லவர்களின் தலைநகரத்தையும் கடற்கரை நகரத்தையும் குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்கு. பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். கடற்கரை நகரம் எதுனா மகாபலிபுரம். சரிங்களா? இது இந்த வருஷம் 2025-26 கல்வியாண்டுக்கான புத்தகத்தில் இருக்கான விடைகள். சரிங்களா? இப்போ இந்த வருஷ புத்தகத்தில் சில மாற்றங்களோடு வந்திருக்கு. அது மாதிரி பேஜஸும் மாறி இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ சில்ட்ரன். ஹேவ் அ நைஸ் டே.